செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக ரொக்க பணம், அரசு முடிவு. புத்தாண்டு தினத்தில் விபத்தில் சிக்கி மூளை சாவு அடைந்த வாலிபர், உடல் உறுப்பு தானம் செய்த குடும்பத்தினர். கணவன் மனைவியிடம் கத்தியை காட்டி 20 பவுன் நகை கொள்ளை, 3 பேருக்கு வலைவீச்சு. சென்டர் மீடியனில் கார் மோதி கவிழ்ந்து விபத்து, கணவன் மனைவி படுகாயம். இனி விரிவான செய்திகள். பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாக ரொக்கமாக வங்கியில் செலுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் பச்சரிசி, கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. இதற்கான டோக்கன் பயனாளிகளுக்கு இன்று முதல் வழங்கப்படுகிறது. புதுச்சேரியிலும் பொங்கல் பொருட்கள் வழங்கப்படுமா என்று பொதுமக்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்தனர். ஆனால் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ளதால் பொங்கல் தொகுப்பு வழங்க கால அவகாசம் இல்லை. எனவே கடந்த ஆண்டை போல பொங்கல் தொகுப்புக்கு பதிலாக ரேஷன் கார்டுகளுக்கு ரொக்க பணமாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. பொங்கல் தொகுப்புக்கு பதிலாக 500 ரூபாய் ரேஷன் அட்டைதாரர்களின் வங்கி கணக்கில் செலுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான கோப்பு கவர்னர் அனுமதி கேட்டு அனுப்பப்பட்டுள்ளது. விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த வாலிபரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான கீழ் புத்துப்பட்டு இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்தவர் விஜயகுமார். இவரது மகன் பிரேம்குமார் கடந்த 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தனது இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரிக்கு சென்றார். ஈசிஆர் சாலையில் உள்ள பள்ளத்தில் இருசக்கர வாகனம் இறங்கியதில் பிரேம்குமார் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு பிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர் மூளைச்சாவு அடைந்தார். இதனையடுத்து அவரது உடல் உறுப்புகளான கிட்னி, கல்லீரல், இதயம், நுரையீரல் மற்றும் 2 கண்களை தானம் கொடுக்க அவரது பெற்றோர்கள் முன்வந்தனர். இதனைத் தொடர்ந்து 5 உறுப்புகளும் அந்த மருத்துவமனையின் மருத்துவர் குழுவினர் அறுவை சிகிச்சை மூலம் எடுத்தனர். ஒரு கிட்னி அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் 47 வயது நபருக்கு பொறுத்த தொண்டு நிறுவனத்தால் கொண்டு செல்லப்பட்டது. இதேபோல ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த உடல் ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லும் சிக்னல்கள் மற்றும் சாலைகளில் போலீசார் நிறுத்தப்பட்டு அதிவிரைவாக அந்தந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றது குறிப்பிடத்தக்கது. இறந்த வாலிபர் பிரேம்குமாரால் 7 பேருக்கு உடல் உறுப்பு தானம் கிடைக்கப்பெற்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணவன் மனைவியை கத்தியை காட்டி மிரட்டி 20 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை புதுசாரம் சின்னையன்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சங்கர் என்கிற பரணி. இவர் மனைவியுடன் ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த மாதம் 31ஆம் தேதி வேலை முடிந்து கொண்டு சங்கர் மனைவி வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டின் பின்பக்க வழியாக புகுந்த டிப்டாப் ஆசாமிகள் 3 பேர் சங்கரின் மனைவியை மிரட்டி பிடித்து வைத்துள்ளனர். தொடர்ந்து சில மணி நேரம் கழித்து சங்கர் வீட்டிற்கு வந்தவுடன் திருடர்கள் சங்கரை பிடித்து கத்தியை காட்டி மிரட்டி சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் வீட்டில் இருந்த 20 பவுன் நகை, ஒரு ஐபோன் மற்றும் DVD ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து சங்கர் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சென்டர் மீடியனில் கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் கணவன் மனைவி படுகாயம் அடைந்தனர். திருச்சியை சேர்ந்தவர் கணேசன். இவர் தனது மனைவியுடன் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். திண்டிவனம் அருகே உள்ள ஜெக்கம்பேட்டை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது அதிவேகமாக வந்த காரின் ஸ்டேரிங் கார்டு கட்டாகி சென்டர் மீடியனில் மோதி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கார் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் வந்த கணேசன் மற்றும் அவரது மனைவி படுகாயம் அடைந்த நிலையில் இது குறித்து தகவல் அறிந்து வந்த மயிலம் போலீசார் விபத்தில் சிக்கிய 2 பேரையும் மீட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து மயிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கெங்கராம்பாளையம் டோல்கேட்டை விவசாயிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக மதகடிப்பட்டு, திருபுவனை, திருவண்டார்கோவில், கண்டமங்கலம் ஆகிய பகுதிகளில் மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கெங்கராம்பாளையம் டோல்கேட் இன்று திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்கம் மற்றும் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் டோல்கேட் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது.
அனைத்து மாநில விவசாயிகள் சங்க தலைவர் கலிவரதன், ஒருங்கிணைப்பு குழு தலைவர் முருகையன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தங்களுக்கு விழுப்புரம், புதுச்சேரி செல்வதற்கு தனி சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும் என்றும், சாலைகள் முழுவதும் சீரமைத்த பிறகு டோல்கேட்டை திறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். வளவனூர் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஐயனாரப்பன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தார். இதனால் அங்கு சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு ஏற்பட்டது. சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத திமுக அரசை கண்டித்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதில் திமுக அரசின் மெத்தன போக்கை கண்டித்தும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக மகளிர் அணி சார்பில் சௌமியா அன்புமணி தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இந்த போராட்டத்தை போலீசார் அனுமதி மறுத்து சௌமியா அன்புமணியை கைது செய்தனர். அவரை கைது செய்ததை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது போலீசாருக்கும் பாமகவினருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த வழியாக வந்த தனியார் பேருந்து ஒன்றை பாமகவினர் மறித்து நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டம் செய்த தமிழக அரசு மதுரை பேரணியில் குஷ்பு கைது செய்யப்பட்டதற்கு வானதி ஸ்ரீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாஜக அமைப்பு தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வானதி ஸ்ரீனிவாசன், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஜனநாயக முறைப்படி போராடுவதற்கான உரிமையை கூட தமிழக அரசு மறுப்பதாகவும், பெண் உரிமை திராவிட மாடல் என கூறும் அரசு பெண்ணுக்கு எதிராக நடைபெற்ற வன்கொடுமையை எதிர்த்து போராடக்கூட உரிமையை வழங்கவில்லை என்றார். மதுரையில் பாஜக மகளிர் அணி சார்பில் நடைபெற இருந்த பேரணிக்கு அனுமதி மறுத்து பேரணிக்கு தலைமையேற்ற தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், திமுக அரசின் இந்த ஜனநாயக விரோத போக்கை கடுமையாக கண்டிப்பதாகவும் கூறினார். இது தொடர்பாக தமிழக ஆளுநரை சந்திக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு இந்த தகவலை மறைத்து விடலாம் என்று நினைத்தால் எரிகின்ற நெருப்பை போர்வையால் மூடுவதை போன்றது. அதனால் மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்துவது திராவிட மாடல் ஆட்சி என்று மூச்சுக்கு மூச்சு சொல்லிக் கொண்டிருப்பவர் எதற்காக இந்த மகளிருடைய போராட்டங்களை எல்லாம் இம்மாதிரி காவல்துறையை வைத்து நசுக்க பார்க்கிறார்? முற்றிலும் ஜனநாயக விரோதமான இந்த செயலை நாங்கள் கண்டிக்கிறோம். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் பெட்ரோல் டீசல் விலையை திரும்ப பெற கோரி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள பெட்ரோல் டீசல் விலை, பேருந்து கட்டண உயர்வு மற்றும் தலைக்கவச கட்டாய சட்டம் அமல்படுத்தியதற்கு கண்டனம் தெரிவித்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் இன்று போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு மாநில தலைவர் கௌசிகன் தலைமை தாங்கினார். மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த், மாநில செயலாளர் சஞ்சய் சேகரன், மாநில பொருளாளர் ரஞ்சித்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காமராஜர் சாலையில் வாகனங்களை கயிறு கட்டி இழுத்து அவர்கள் ஊர்வலமாக சென்றனர். அப்போது ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதில் சங்க உறுப்பினர்கள் லீலாவதி, ஜெயராஜ், ஜெயபிரகாஷ், நிலவழகன், விண்ணரசன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் போராட்டத்தை நடத்தி கொண்டு அண்டை மாநிலங்களில் தற்போது ஸ்க்ரப் டைப்பர்ஸ் பரவி வருவதாலும் குளிர்காலத்தில் இந்நோய் அதிகம் பரவக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும்
புதுச்சேரி சுகாதாரத்துறை மக்களுக்கு விழிப்புணர்வு பதிவை பகிர்ந்துள்ளது. ஸ்கிரப் டைபஸ் என்பது ஒரு வகை ஒட்டுண்ணி கடியால் ஏற்படுகின்ற காய்ச்சல். இது பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. தொற்றுக்குள்ளான உண்ணிகள் மனிதர்களை கடிக்கும் போது மனிதர்களுக்கு அது பரவுகிறது. வேறு வழிகளில் மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கோ பரவுவதில்லை. தவிர மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் உரையாடுவதாலோ கட்டி அணைப்பதாலோ தொடுதல் இருமல் தும்மல் போன்றவற்றாலோ இவை பரவுவதில்லை. பூனை நாய் எலி போன்ற மனிதர்களிடம் நெருங்கி வாழும் உயிரினங்களுக்கும் பாக்டீரியா தொற்றை ஏற்படுத்தும். செல்ல பிராணிகளுக்கு இந்த தொற்று ஏற்பட்டாலும் கூட மனிதர்களுக்கு பரவ வாய்ப்புள்ளது. நமது செல்ல பிராணிகளில் இந்த உண்ணிகள் இருந்தால் கூட அது மனிதர்களை கடிக்க வாய்ப்புள்ளது. இந்த உண்ணிகள் கடித்த 14 நாட்களில் காய்ச்சல், குளிர் நடுக்கம், உடல் சோர்வு, உடல் வலி, இருமல், உடல் முழுவதும் நெறிக்கட்டி கொள்ளுவது போன்றவை ஏற்படும். இதனை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டாலோ 2வது வாரத்தில் நுரையீரல் தொற்று, நிமோனியா, மூளைக்கு தொற்று பரவி கோமா, பதற்ற நிலை, திடீர் சுவாச செயலிழப்பு, கல்லீரல் பாதிப்பு ஏற்படுத்தி மஞ்சள் காமாலை, மூளைக்காய்ச்சலை ஏற்படுத்தும். கல்லீரல், சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகள் செயலிழந்து மரணமடையும் வாய்ப்பு 30% வரை உள்ளது. எனவே காய்ச்சலோடு சேர்ந்து உண்ணி கடித்ததற்கான புண் இருந்தால் மருத்துவர்களை அணுக வேண்டும். இது பாக்டீரியா தொற்று என்பதால் அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கப்படும் மாத்திரைகள் மூலமாகவே முழுமையாக இதனை குணப்படுத்த முடியும். வீட்டிலேயே காலதாமதம் செய்யாமல் முறையாகவும் விரைவாகவும் மருத்துவர்களிடம் சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர், ராமநகர், எம்ஜிஆர் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் 19,43,000 ரூபாய் செலவில் குறிஞ்சி நகர் முதல் நடுத்தெரு மற்றும் அதன் அணுகு சாலையில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற உள்ளதா. இப்பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், குறிஞ்சி நகர் நல்வாழ்வு சங்க நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோவின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ 32வது தலைவர் மற்றும் ஆட்சிமன்ற குழு பதவியேற்பு விழா புதுச்சேரி பிரின்ஸ் ஹாலில் நடைபெற்றது. 2024ஆம் ஆண்டின் தலைவர் ஜேசி சிவசெல்வி வைத்தியநாதன் வரவேற்புரை வழங்கி ஆண்டறிக்கை வாசித்தார். 2025ஆம் ஆண்டு தலைவராக ஜேசி ஆரோக்கிய மார்டின் ஜாசிஸ் பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் ஆட்சிமன்ற குழுவிற்கு பதவி ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் ஜேசிய இந்தியா மண்டல 16இன் தலைவர் விக்னேஷ் குத்து விளக்கேற்றி சிறப்புரையாற்றினார். மண்டல உடனடி தலைவர் ஏழுமலை மற்றும் மண்டல துணைத் தலைவர் சுப்பிரமணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. உருளையன்பேட்டையில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜா நகர் ஐயனார் கோவில் வீதியில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் புதியதாக சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற காங்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் தரமானதாக உள்ளதா, மழைக்காலத்தில் மழைநீர் எளிதாக செல்லும் வகையில் வாட்டம் அமைக்கப்பட்டுள்ளதா என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வழிகாட்டுதலின்படி ஆலோசனை கூட்டம் மற்றும் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில செயலாளர் எஸ் டி சேகர் முன்னிலை வகித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி குறித்தும் நிர்வாகிகளிடையே கலந்தாய்வு கூட்டமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் ஆறுமுகம், அவைத்தலைவர் வீரப்பன், ரகுபதி, இணை செயலாளர் காமாட்சி, நிர்வாகிகள் ஜில்பர்ட், ராஜவேல், கார்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7,260 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 58,080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 970 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக ரொக்க பணம், அரசு முடிவு. புத்தாண்டு தினத்தில் விபத்தில் சிக்கி மூளை சாவு அடைந்த வாலிபர் உடல் உறுப்பு தானம் செய்த குடும்பத்தினர். கணவன் மனைவியிடம் கத்தியை காட்டி 20 பவுன் நகை கொள்ளை, 3 பேருக்கு வலைவீச்சு. சென்டர் மீடியனில் கார் மோதி கவிழ்ந்து விபத்து, கணவன் மனைவி படுகாயம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.